نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, என்பது ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இதில் எல்லா விதமான கலைகளும் இங்கே கற்றுக்கொள்ளப்படும், கற்றுக் கொடுக்கப்படும், கற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று எல்லா விதமான ஞானங்களும் இங்கிருந்து கிடைக்கப்பெறும். எல்லா விதமான மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இதிலிருந்து எடுக்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இடமாக அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை அமைத்து வைத்திருக்கின்றார் என்ற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனேயே, மக்காவிலே அவர்கள் ஆற்றல் இல்லாதவர்களாக இருந்தார்கள், வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள், வசதி இல்லாதவர்களாக இருந்தார்கள், மிக குறைந்த நபர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அங்கே ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை. இரண்டாவது, மக்காவிலே அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்தி தந்திருந்தால் அது நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் புதிதாக இன்னொரு மஸ்ஜிதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அந்த மஸ்ஜிதிலே செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செய்ய முடியாதவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுக்கு போன பின்னாலே முதலாக அவர்கள் செய்த வேலை மஸ்ஜிது கட்டியதுதான், மஸ்ஜித் நபவி கட்டியதுதான். 2 யதீமான சிறுவர்களிடத்திலிருந்து அந்த இடத்தை வாங்கி, காசு கொடுத்து வாங்கி, அதை மேலே பேரிச்சம் ஓலைகளால் அதனுடைய மேல் கூரையை அமைத்து அதனுடைய தொழுமிடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி வைத்து, மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த மஸ்ஜித், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃலது மின் அல்ஃபி ஸலாத் ஃபீ கைரிஹா, இந்த என்னுடைய மஸ்ஜிதிலே தொழுவது மற்ற மஸ்ஜிதுகளை தொழுவதை விட 1000 மடங்கு மேலானது, மிகச் சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை பற்றியுள்ள சிறப்புகளையும் சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மஸ்ஜித் தான் உலகத்தில் முதலாக மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்திற்கு பின்னாலே நபி அவர்கள் எத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ, வாழ்க்கைக்கு தேவையானதை, மனிதன் அரசியலிலிருந்து அடுப்பியல் வரைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்கிறோம் அத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் தான் வித்திட்டார்கள். மஸ்ஜிதில் தான் போர் பயிற்சிகள் நடைபெற்றன. போர் சம்பந்தமான விளக்கங்கள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் தான் சொன்னார்கள். அதே போன்று குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மஸ்ஜிதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருக்கு என்ன தீர்ப்பு தேவைப்பட்டாலும் சரி மஸ்ஜிதில் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆக மஸ்ஜித் ஒரு பல்கலைக்கழகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்திருக்கின்றார்கள். மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதற்குள்ளே இருக்கின்றன. மஸ்ஜிதை மட்டும் சரியாக ஒரு மனிதர் பயன்படுத்திக் கொண்டால், என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ, என்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அதை பரிபூர்ணமாக செய்து முடித்தால் அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகிவிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிறைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் நிறைய நமக்கு சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றன. ஆக மஸ்ஜிதிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். அந்த நன்மைகளை பெறுவதற்குரிய வழி எத்தனை முறைகளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அத்தனை முறைகளையும் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெண்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மஸ்ஜித் நபியில் வைத்துத்தான் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்ப காலமாக இருந்த காரணத்தினால் பெண்கள் சில நேரங்களிலே சில தொழுகைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வரலாம் என்பதாக அனுமதி அளித்திருந்தார்கள் ஆரம்ப நேரத்திலே. அதிலே காலையிலே சுபுகுடைய நேரத்திலே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெண்கள் வரலாம். பிறகு பகல் நேரம் முழுவதும் அவர்கள் வரக்கூடாது. இரவிலே ஒரு பகுதியிலே இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வரலாம். சுபுகுடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருந்தார்கள். ஆனால் அனுமதி அளித்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களுக்கு மஸ்ஜிதிலே தொழுவதை விட
அவருடைய வீட்டு முற்றத்திலே தொழுவது மிக நல்லது. வீட்டு முற்றத்திலே அவர்கள் தொழுவதை விட அந்த முற்றத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்றொரு ஹாலிலே தொழுவது நல்லது. அந்த ஹாலிலே தொழுவதை விட அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பைக்ஸ், ஒரு சிறிய அறை, அதிலே தொழுவது நல்லது என்று 3 கட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு பிரித்து காட்டி சொல்லி காட்டி பெண்கள் வீட்டிலே தொழுவதுதான் நல்லது என்பதையும் சொன்னார்கள். ஆனால் பெண்கள் இப்ப எப்படி பெண்கள்லாம் மஸ்ஜிதுக்கு வரணும், கூட்டத்துக்கு வரணும் அப்படின்லாம் சொல்றாங்களா? ஏன்னா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு வர்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விருப்பமான ஒன்று. அது பெண்களை சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எங்கேயாவது வெளியே போறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சுன்னு சொன்னா விட மாட்டாங்க, உடனே வந்துருவாங்க. அது மாதிரி வெளியே வர்றதுக்கு விருப்பம். அதே மாதிரி சஹாபியத்தான அந்த பெண்மணிகளும் கூட மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினால், அதாவது பெண்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் தங்களுடைய பெண்களை தடை செய்தார்கள். அதாவது நீங்கள் போகக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுவதை விட வீட்டிலே தொழுவதுதான் சிறப்பானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதாக கட்டாயப்படுத்தி அவர்களை தடை செய்தார்கள் சில சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தது. இப்படி சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களை மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று தடை செய்கின்றார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். எந்த நேரத்திலே அந்த ஹதீஸை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த இடத்திலே சொன்னார்கள், யாருக்காக சொன்னார்கள், எந்த நோக்கத்திற்காக சொன்னார்கள், அது பொதுவானதா அல்லது ஹாஸானதா, அதாவது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு உரியதா, சில காலத்திற்குரியதா, பொதுவாக எல்லா காலத்திற்கும் உரியதா என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் தெரிய வேண்டும். காலத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, அந்த கால சூழ்நிலைக்கு அதை சொன்னார்களா அல்லது பொதுவாக எல்லா காலங்களுக்கும் சொன்னார்களா என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரலாம் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை கேட்டு சஹாபாக்கள் அப்படி செய்த காரணத்தினால் அந்த சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரிப்போர்ட் செய்தார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவுடனே சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு பொதுவாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா தம்னஉ மசாஜிதக்கும் லா தம்னஉ மசாஜிதக்கும் நிசாஅக்கும், உங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித, உங்களுடைய பெண்கள் லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெண்களை, அல்லாஹ்வுடைய அடிமையான அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதீர்கள். வலாக்கின் ல யஹ்ருஜன்ன வஹுன்ன தஃபிலாத், எனினும் அவர்கள் வரும் பொழுது அடக்க ஒடுக்கமாக, மனம் பூசாதவர்களாக, வாசனை திரவியங்கள் பூசாதவர்களாக, தங்களை மூடி மறைத்தவர்களாக, யாருக்கும் தெரியாதவர்களாக, ஆண்களுடைய கண்களில் படாதவர்களாக அவர்கள் வந்து போக வேண்டும் என்ற கட்டளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஸ்ஜிதுக்கு பெண்கள் வரலாம்னு சொல்லக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த பாதியை மட்டும் சொல்லுவாங்க. எந்த பாதிய? லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தடை செய்யாதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பின்னால் என்ன சொல்றாங்க, லாக்கின் ல யஹ்ருஜன்ன வஹுன்ன தஃபிலாத், அந்த பெண்கள் வரும்போது இப்படி வர வேண்டும் என்று கட்டுப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிக்கின்றார்கள், இப்படித்தான் வர வேண்டும் என்று. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன், முஹத்திஸீன்கள் பல கருத்துக்களை சொல்லி காட்டுகிறார். பின்னால் அதை சொல்லுவோம். ஹஜ்ரத் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித், உங்களுடைய பெண்களை மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தடை செய்யாதீர்கள். ஆனால் புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, அவர்களுடைய வீடுகள் தான் அவர்களுக்கு மிகச் சிறந்தவை என்றும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சிறந்தது என்று எதை சொன்னார்கள்? கைர் என்று சொன்னால் மிக உன்னதமானது, அதுதான் அவர்களுக்கு நல்லது. அந்த நல்லது வீட்டிலே இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எப்படிப்பட்ட காலம்? உலகத்திலேயே அப்படிப்பட்ட காலம் அதற்கு முன்னாலும் கிடையாது, பின்னாலும் கிடையாது, இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் வராது. இது தெளிவான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களிலே மிக புனிதமானது என்னுடைய காலம் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா அந்த காலத்திலே எந்த விதமான தீமையும் கிடையாது, எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எந்த விதமான தவறான கருத்துக்களும் கிடையாது. தக்வாவிலே முழுமையானவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒன்றிரண்டு பேர் தவறு செய்திருக்கின்றார்கள், அந்த தவறுக்கு அவர்களுக்கு ஒரு பரிகாரம் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்றெல்லாம் ஹதீசுகள் வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால்,
அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய முழு உருவமாக அவர்களை ஆக்கி வைத்திருந்தான். குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றன. தக்வா என்பது என்னவென்றே நமக்கு மருந்து கூட தெரியாது. இன்னைக்கு பேருக்கு வெளியே நம்ம சொல்லலாமே தவிர, இப்ப தக்வாவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், அவ்வளவுதான், பேச்சில தான் இருக்கும். தக்வா என்று சொன்னா அந்த பக்தி என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. எப்படி அந்த பக்தி நம்முடைய உள்ளத்திலே அமைந்திருக்க வேண்டும், எப்படி செயல்பாட்டிலே வெளியாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்தவன் சொல்லுகின்றான் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி, வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, தக்வா என்ற அந்த வார்த்தையை அவர்களுக்கு விதியாக்கி வைத்திருந்தான், கட்டாயமாக்கி வைத்திருந்தான். அல்ஸம என்பது லுசூம் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வந்தது. லுசூம் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு எது அவசியமாக இருக்க வேண்டுமோ அது. நெருப்புக்கு என்ன அவசியம்? நெருப்புக்கு என்ன அவசியம் சொல்லுங்க? சுடுவர். நெருப்புக்கு சூடு இருக்கணும். ஒரு இடத்துல சூடு இருந்துச்சுன்னு சொன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்புக்கு சூடு அவசியம். அதே போல ஒரு எந்த சர்க்கரைக்கு இனிப்பு அவசியம். என்ன, பாகற்காய்க்கு கசப்பு அவசியம். ஒரு பாகற்காய் ஒண்ணு வாங்கிட்டு வர்றோம், அதுல கசப்பே இல்லை, இனிக்குது, அதுக்கு பேர் பாவக்காயே இல்ல. சர்க்கரை வாங்குறோம், அது கசக்குது, அதுக்கு பேர் சர்க்கரையே இல்ல, இல்லையா? சுடுதண்ணி கேட்கிறோம், சுடுநீர் கொண்டு வர வைக்கப்பட்டது, ஆனா ஜில்லுன்னு இருக்குது, இதுக்கு பேர் தான் சுடுநீர் அப்படின்னு அஜித் சொன்னார்னா நான் ஒத்துக்க முடியாது. அதை சுட்டாத்தான் சுடுநீர்னு பேர் இருக்கு, வெந்நீர்னு பேர் இருக்கு. அது மாதிரி லுசூம், எந்த பொருளுக்கு எது அவசியமோ அதுக்கு பேர் லுசூம் என்பதாக சொல்லப்படும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சஹாபாக்களுக்கு தக்வா என்பது லுசூம். எப்படி சர்க்கரைக்கு இனிப்பு அவசியமோ, இனிப்பு இருக்கின்றதோ அது போன்று, பாகற்காய்க்கு கசப்பு இருக்கின்றதோ அது போன்று, நெருப்புக்கு சூடு இருக்கின்றதோ அது போன்று சஹாபாக்களுக்கு தக்வா இருந்தது, லுசூம். அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, தக்வா என்ற கலிமாவை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தி வைத்திருந்தான். ஏனென்று சொன்னால் அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வ கானூ அஹக்க பிஹா வ அஹ்லஹா, அதற்கு தகுதி படைத்தவர்கள் அவர்கள், தகுதி படைத்தவர்கள், தக்வாவுக்கு உரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் தக்வாவுக்கு உரியவர்களாக அவரை ஆக்கி வைத்திருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். யாருக்கு அந்த சான்றை வழங்க முடியும்? இதை விட மிக பெரிய காரியம், பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்பதாக சொல்லுகின்றார். அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் தஆலாவுடைய ரிலா என்ற திரு பொருத்தம் ஒரு மனிதரின் மீது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹ்வே சான்று கூற வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது திருப்தி கொண்டு விட்டான், அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான் என்று சொன்னால், அந்த ரிலா என்ற திரு பொருத்தம் கிடைக்கப்பெற்றவர் மிகப்பெரிய பாக்கியவானாக ஆகின்றார். அதை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இன்றும் நாம் சொல்லுகின்றோம், பெயரை சொன்னவுடனே ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்ல வேண்டும். ஒரு சஹாபியுடைய பெயரை சொன்னவுடனே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது முஸ்தஹப் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதன் காரணமாக எந்த விதமான கெடுதிகளும் தீமைகளும் ஏற்பட்டு விடாது என்று இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என்பதாக சொன்னார்கள், வீட்டில் தொழுகிறதா நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் அந்த காலத்துல வந்தாங்க. அது எப்ப வந்தாங்க? ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கு மட்டும், வேற நேரத்துக்கு கிடையாது. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப சொல்றாங்க 5 நேரத்துக்கும் கூப்பிடுறாங்க, ஜும்மாவுக்கும் கூப்பிடுறாங்க. பெண்களுக்கு அதான் பாங்கு கிடையாது, பாங்கு கடமை கிடையாது, இகாமத்து கிடையாது, ஜமாஅத்து கிடையாது, பெருநாள் கிடையாது, ஜும்மா கிடையாது. ஜும்மா, பெருநாள், ஜமாஅத்து எதுவுமே அவர்களுக்கு விதி அல்ல. இந்த ஜும்மா ஜமாஅத்தாக இருப்பது, அதான் சொல்லுவது, இகாமத்து சொல்லுவது, பெருநாள் நடத்துவது, ஜும்மாவுக்கு வருவது, இதெல்லாம் ஆண்களுக்கே சொந்தம், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கே கிடையாது என்று சொல்லும்போது ஏங்க வம்பு பண்ணி அவங்களை கூப்பிடுங்க? அது இரண்டாவது. இப்போ ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாவுடைய காலம் இப்ப அல்ல. ஃபித்னாவில கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மடங்கு அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை விட 1,00,000 மடங்கு அதிகமான ஃபித்னா இப்பொழுது வந்திருக்கின்றது. அதே காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு போனதும் தெரியும், அவங்களும் பக்கத்துல, மஸ்ஜிது பக்கத்துல தான் குடியிருந்தாங்க, மஸ்ஜிதோட ஒட்டித்தான் இருந்தாங்க. ஒரே ஒரு கீற்று, ஒரு ஓலை மட்டும்தான் இடைவெளியாக இருந்தது, தடுப்பாக இருந்தது. அந்த நிலையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மஸ்ஜிதை ஒட்டி இருந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னாலே பல பெண்கள் இதே மாதிரி தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ஒரு 2.5 வருஷம் தான் அவங்களுடைய ஆட்சி, அதனால பிரச்சனை எதுவும் வரல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வந்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஏனென்று சொன்னால் இது ஃபித்னாவுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. மக்களுடைய மனதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை போன்றுள்ள பக்தி இல்லை, கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டது. நபி அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததோ அந்த நிலை இல்லை. அதனால இந்த பெண்கள் மஸ்ஜிதிற்கு வராமல் இருப்பதுதான் நல்லது என்பதாக சொல்லி சட்டமாகவே ஆக்கினார்கள், அதை பெண்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்பதாக. யார் ஆக்கியது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமருக்கு ஆக்குவதற்கு அதிகாரம் என்ன இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹி. அல்லாஹ் தஆலா உமருடைய நாவிலும் அவருடைய கல்விலும் சத்தியத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னால் நபி கிடையாது, அப்படி நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் உமர் தான் வர வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நபி கிடையாது, ஆனால் அப்படி ஒரு காலம் அப்படி இருந்தால் அதற்கு தகுதி பெற்றவர் உமர் தான் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை அபிப்பிராயப்பட்டார்களோ அப்படிப்பட்ட பல விஷயங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார், நிறைய ஆயத்துகளை இறக்கி வைத்திருக்கின்றார். 3 இடம், 6 இடங்கள், 20 இடங்கள், 20க்கு மேற்பட்ட 22 இடங்கள், 21 இடங்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 21 இடங்களிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா ஆயத்துகளை இறக்கி வைத்தான் என்பதாக. அப்ப அல்லாஹ்வுடைய அபிப்பிராயம், உமருடைய அபிப்பிராயம் அல்லாஹ்வுடைய அபிப்பிராயத்துக்கு நேர்பட்டு இருந்தது என்பதாக பொருள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதை செய்யாமல் வேறு யார் சொல்றது செய்கிறது? ஒருத்தர் சொல்றாரு, உமர் சொன்னதை நம்ம செய்யணுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா சொல்லிட்டு அதை செய்யணுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா ஒரு காலம் ஒரு போதும் ஒரு அணுவளவும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்ய கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்தார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ, எந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இருந்ததோ, அவருடைய பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக, சொல்லின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக இருக்கின்றதோ அதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை அலட்சியம் செய்துவிட்டு நான் தனியாக ஒரு சட்டம் சொல்லுகின்றேன் என்று ஒருவர் சொன்னால் அது தூக்கி எறியப்பட வேண்டியது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஹஜ்ரத் இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே சில பெண்கள், ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து அம்ரா என்று ஒரு பெண், அவர் ஆயிஷாவிடத்தில் வந்து சொல்லுகின்ற, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்டார், இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்துகிட்டு இருந்தோம் தொழுகைக்கு, இப்போ உமர் அதை தடை செய்கின்றார், இது என்ன நியாயம்? இது உமர் செய்யறதுக்கு எப்படி என்ன அதிகாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னதை எப்படி தடுக்கலாம்? இப்படி கேட்கறாங்கல்ல, அது மாதிரி கேட்டாங்க அந்த பெண்ணும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இவர் தடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகின்றார்கள், லவ் அதரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹதஸன் நிசா, இந்த காலத்திலே பெண்கள் எதையெல்லாம் புதுமையாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ, எதையெல்லாம் தங்களுடைய அபிப்பிராயப்படி தங்களுடைய அறிவிப்படி உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால், நபி அவர்கள் இருக்கும் பொழுது இப்ப பெண்கள் எப்படி இருக்கின்றார்களோ இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருந்தால் லமனஅஹுன்னல் மஸ்ஜித, அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை நபி அவர்களே தடை செய்திருப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பார்கள். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்றாங்க, குது நிஸ்ப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, உங்களுடைய தீனிலே பாதி தீனை இந்த சிவந்த பெண்மணியிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத் சான்று வழங்கி இருக்கின்றார்கள் ஆயிஷாவுக்கு, அவர் சொல்வதை கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பெண், அதாவது மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஆணுக்கு ஒரு பாதி, பெண்ணுக்கு இன்னொரு பாதி, பெண்ணுக்கு இன்னொரு பாதி, 2 பாதிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, 2 நிஸ்புகளாக ரெண்டு அறைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அறை பகுதி அது பெண்களுக்குரிய சட்டங்கள், ஆண்களுக்குரிய சட்டங்களும் பல இருக்கின்றன அதுல. ஆனால் பெண்களுக்குரிய சட்டங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஆயிஷாவிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அதனுடைய பொருள். அதுக்கு அர்த்தம், அந்த ஹதீஸுக்கு அர்த்தம்.
அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுதுள்ள பெண்களுடைய நிலை இருந்திருந்தால் தடுத்திருப்பாங்க, மஸ்ஜிதுக்கு வருவதை தடுத்திருப்பார்கள். எப்படி தடுத்திருப்பார்கள்? கமா முனிஅத் நிசாஉ பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயீலுடைய பெண்கள் தடுக்கப்பட்டதை போன்று. பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்களே இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்தாங்க. அந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெண்களுக்கு சட்டம் என்ன என்று சொன்னால், அவங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் மஸ்ஜிதிலே தொழ வேண்டும். அவங்களுக்கு தனி சட்டங்கள் நிறைய தனியாக இருந்தன. அதாவது நம்மை போன்று தாராளமான, அதாவது சலுகை கூடிய சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. சலுகை இல்லாத பல சட்டங்கள், கண்டிப்பான சட்டங்கள் நிறைய இருந்தன. அதில ஆண்கள் மட்டும்தான் மஸ்ஜிதிலே வந்து தொழ வேண்டும், பெண்கள் எல்லாம் வீட்டில் தான் தொழ வேண்டும், மஸ்ஜிதுக்கு வந்தால் அவர்களுடைய தொழுகை கூடாது என்று பனி இஸ்ரவேலர்களுக்கு சட்டம் இருந்தது. அப்படி பனி இஸ்ரவேலர்களுடைய பெண்கள் தடை செய்யப்பட்டதை போன்று நபி அவர்கள் இப்போ இந்த பெண்களையும் தடுத்திருப்பார்கள் என்பதாக அம்ரா என்ற அந்த பெண்ணிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது அந்த பெண் ஆச்சரியப்பட்டு கேட்டார், முனியாத் நிசாஉ பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலுடைய பெண்கள் அப்படி தடுக்கப்பட்டார்களா என்று கேட்டார். காலத்தினாம், ஆம், தடை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள். பெண்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்று பனி இஸ்ரவேலர்களுடைய சட்டம் இருந்தது. அதே போன்ற சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ஏற்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் இருந்திருந்தால் என்று சொன்னார். ஆயிஷா சொல்றதை கேட்கிறதா, உமர் சொல்றதை கேட்கிறதா, இவர் சொல்றதை கேட்கிறதா? எவர் சொல்றது கேட்கிறது? பெண்கள் வரக்கூடாது. அவள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் சரி, அது இப்ப ரொம்ப குழப்பமான காலம். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு தனி வழி இருக்கின்றது, தனி இடம் இருக்கின்றது, தனியா அவர்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிருவாங்க. அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப இந்த இடத்துல வச்சுங்க, இந்த மஸ்ஜிதுல மேல பெண்கள் இருக்கிறாங்க, சத்தமெல்லாம் கேட்கல, அவங்களுக்கு தனி வழி இருக்கு, தனியா ஒது செய்யறதுக்கு இடம் இருக்குது, பெண்கள் அந்தந்த நேரத்தில் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, மேல இருக்கிறாங்க என்று இருந்தால் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளைங்களா என்ன போல ஆளுகளுக்கு என்ன வர நினைப்ப, பொம்பளைங்களா மேல இருக்காது, திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த எண்ணம் கூட தொழுகையில் வரக்கூடாது. தொழுகையில் அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படி எண்ணம் இல்லாம நீங்க தொழுகிறீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது வருது, நிறைய குதிரை கழுதை எல்லாம் வரும், அது வேற விஷயம். ஆனா பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா இது அதை விட அதிகமாக எண்ணங்கள் வரும். அப்படி வரக்கூடாது. இப்படி பெண்கள் வருவதன் காரணமாக பல்வேறு சரி, அவங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரண வந்துட்டு போயிடுவாங்களா? அவங்க கீழே இறங்குறாங்க, இந்த பக்கம் படி இருக்குது, கீழே இறங்குறாங்க, அங்க 4 பொம்பளை பேசிட்டு இருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி 4 பொம்பளை பேசிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் 4 பேர் பேசுவாங்க, 10 பேர் நடந்து வருவாங்க, 10 பேர் ஸ்கூட்டர்ல வருவாங்க, 10 பேர் கார்ல வருவாங்க, அவருடைய ஹஸ்பண்ட் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு போவாரு, அப்புறம் கூப்பிடுறதுக்கு வருவாரு, அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்ப்பாங்க, இந்த பொண்ணு அப்படி நீ தான் நேற்று பார்த்தேன் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் பேசுவாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைகள் வரும். பெண்களை பத்தி இதுல எழுதி வச்சு, பெண்கள் அதாவது பெண் இஸ்லாத்துல தான் பெண்ணுக்கு முழுமையான உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு தடை செஞ்சதுனால அவங்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல. அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது. பெண்களை வெளியே வரக்கூடாது, அவர்கள் பர்தா போட வேண்டும், புர்கா போட வேண்டும், முழுமையாக அவர்கள் மூடி இருக்க வேண்டும், ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடாது, சத்தம் கூட கேட்கக்கூடாது. பெண்கள் மேடையில ஸ்பீச் பண்றதோ, அதாவது பேசுவதோ, பயான் பண்றதோ அதெல்லாம் கூட கூடாது. எப்படி பெண்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பது, அந்நிய ஆண்களை பெண்கள் பார்ப்பது கூடாது, அதே போன்று அவருடைய குரலை கேட்பதும் கூடாது, ஹராம். மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டம் அது. என்ன எல்லாம் தான் பொம்பளை எல்லாம் நிறைய பேசுறாங்களே, நம்ம பொம்பளைங்கள்ல நிறைய மேடைகள்ல அப்படின்னா தப்பு பண்றாங்க. கூப்பிட்டு பேச வைக்கிறவங்களும் தப்பு பண்றாங்க, அவங்களும் வந்து தப்பு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் வந்து பேசுவதும் கூட எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஆம்பளைங்க பேசுறதை விட அதிகமான சத்தத்தோடு பேசுறது மட்டுமல்லாமல் சட்டங்களை எல்லாம் தாறுமாறாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் சில பெண்கள் இடத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. இஸ்லாத்துடைய சட்டங்களை தாறுமாறாக தவறாக சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விடுகின்றது. அதனால கூட பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து முழு உரிமை கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் மட்டும்தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு பல நேரங்களிலே சொல்லி தந்தார்கள். அதே போல மௌத்தாகக்கூடிய நேரத்திலும் கூட, சக்ராத்துடைய நேரத்திலும் கூட அல்லாஹ் ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அப்படின்னு சொன்னா பெண்களுக்குரிய உரிமையை சரியாக நிலைநாட்டுங்கள் என்பதாக பொருளாகும். பெண்களை நீங்கள் ஒரு போக பொருளாக மட்டும் கருதாதீர்கள், பெண்களை நீங்கள் வீட்டுக்கு அடிமையாக மட்டும் கருதாதீர்கள்.
அவர்கள் மூலமாக ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன என்பதாக குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 10 விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், மூமினாக இருக்கக்கூடியவர்கள், வணக்கம் செய்யக்கூடியவர்கள், பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், ஜகாத் கொடுக்க சதகா செய்யக்கூடியவர்கள் என்று 10 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் அலீம், இவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மகத்தான கூலியும் மன்னிப்பும் உண்டு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான தன்மைகள் எல்லாம், நிறைவான பாக்கியங்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு உண்டு. அது இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டதை போன்று வேறு எதிலும் கிடையாது. பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்பது, உரிமை கொடுக்கப்படுவது என்பது எந்த இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு, பொருளுக்கு பாதுகாப்பு, அழகுக்கு பாதுகாப்பு, வேலைக்கு பாதுகாப்பு, அவருடைய எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தங்கி இருக்க வேண்டும், வீட்டுக்கு விட்டு வெளியே வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப நிர்பந்தமான தேவை இருந்தால் அந்த தேவைக்கு இவர்களை தவிர வேறு எவரும் செல்ல முடியாது, அந்த தேவையை வேறு எவரும் நிறைவேற்றி தர முடியாது என்ற நிலையில் இருந்தால்தான் பெண்கள் தங்களை முழுமையாக புர்காவால் பர்தாவால் மறைத்துக் கொண்டு அவர்கள் வெளியே செல்லலாம். அதை சொல்லுகின்றார் அல்லாஹ் தஆலா, வலா தபர்ருஜ தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய அறியாமை காலத்திலே பெண்கள் வெளியே போனதை போன்று நீங்கள் போகாதீர்கள், வெளியே செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெண்களுக்கு முழு உரிமை என்பது அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதுதான், அதுதான் உரிமைகள். வெளியே வர்றதுக்கு பேர் உரிமை அல்ல. ஆனா இன்னைக்கு மற்ற கவுமுகள் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு கானூன் கிடையாது, சட்டம் கிடையாது, ஈமான் கிடையாது, பெண்கள் ஆண்கள் சமமானவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கவே முடியாது. யாராவது சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சு அவர் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாரதியார் கண்ட புதுமை பெண் என்பதாக சொல்லி பெண்கள் எல்லாம் வெளியே வந்து அரைகுறையான ஆடைகளோடு இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். அது எல்லாம் வெளியே போனா ஹராமான பார்வை இல்லாம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில கால சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. அதனால பெண்கள் அவர்களை பார்த்து நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முஸ்லிமான பெண்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஆனா இவங்க காலத்தில் இவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சட்டத்திலும் பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தார். மிகப்பெரிய சலுகை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீண்ட நெடிய காலமாக, சமீப காலத்தில் தான் இப்ப புதுமை பெண் என்பதாக சொல்லிக் கொண்டு வெளியே வந்து அவர்கள் ஆணுக்கு பெண் நிகரானவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அவர்களுடைய இடத்துல என்று சொன்னால், பெண் பிறப்பு இழிவானது. ஒருத்தர் சொன்னார், பெண் பிறப்பு இழிவானது, பெண்ணாக பிறத்தல் மோசமானது, பெண் அறிவில்லாதவள், பெண் ஏழை பிறப்பு, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் உள்ளது. அவர்களுக்குரிய ஒரு வேதமாக நன்னெறி புத்தகமாக போற்றப்படக்கூடிய ஒரு சீவக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் உள்ள வாசகம் இது. அதே மாதிரி பெண்களுக்கு மோட்சம் என்பதே கிடையாது, பெண் மானுட ஜாதியாக கருதப்பட முடியாதவள், மனுஷியாகவே கருத முடியாதுங்க அவளை அப்படின்னு சொல்லுது சூடாமணி. இது ஒரு நன்னெறி புத்தகம். பெண்கள் பாவ யோனிகளில் பிறந்தவர்கள், பாவ வழிகளிலே பிறந்தவர்கள், பெண்கள் கீழான பிறவிகள். பகவத்கீதையிலே உள்ளது. பகவத்கீதைகள் மிகப்பெரிய ஒரு புனிதமான நூலாக, அது மறையாக போற்றப்படக்கூடிய ஒன்று. பகவத்கீதை பத்தி நிறைய நீங்களை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுல சொல்லப்படக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்ட இழிவான தரமுடையவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த காலம் அவர்களிலே. அதனாலதான் பெண்கள் அப்படி இழிவான பிறவியாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக ஆக்கப்பட்ட பின்னால் அந்த பெண் வேறொருவனுக்கு மனைவியாக ஆக்கப்படக்கூடாது. இந்த பெண் கழிவுபட்டவளாக ஆக்கப்பட்டு விடுகின்றால், ஆகவே இன்னொருவன் இவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி கணவன் இறந்தவுடனே உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி வைத்திருந்தார்கள், சட்டத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். பெண்களுக்கு அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அது பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. சமீபத்தில் தான் பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்பதாக சொல்லப்பட்டது. இப்ப சமீபத்தில் போன வாரம் கூட பேப்பரில் நீங்க பார்த்திருப்பீங்க, பெண்களுக்கு ஆண்களை போன்று சொத்திலே பாதி கொடுக்க வேண்டும். தந்தை இறந்து விட்டால் எப்படி ஆணுக்கு சொத்து வருகின்றதோ அதே போன்று பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்ற 2 மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சொத்துக்களை பாதி பாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கணும். இதெல்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்டது.
ஆனால் 1400 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அல்லாஹ் தஆலா சட்டம் சொன்னாலும் நபி அவர்கள் அதை பிரகடனப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் இருந்து பெண்ணுக்கு முழு உரிமை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாம். அதனால பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவது இருக்கின்றதே, அது பெண்களுடைய அந்த உரிமையை பறிப்பதாகும், பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை பறிப்பதாகும். மஸ்ஜிதுக்கு வருவது சுதந்திரம் அல்ல, மஸ்ஜிதுக்கு வராமல் இருப்பதுதான் சுதந்திரம். எப்படி கடைத்தவுக்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்றோமோ அதே போல மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு தேவையே இல்லை, ஜமாத் இல்ல, அதான் இல்ல, இகாமத் இல்ல, பேசாம நேரம் வந்தா தொழுக வேண்டியதுதானே. ரொம்ப எளிதான வழி இருக்கக்கூடிய நேரத்தில் சிரமப்பட்டு அந்த பெண்களை சிரமப்படுத்தி இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினால் அதுல எவ்வளவு பெரிய விபரீதங்கள் இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் மர்அத்தி ஃபீ பைத்திஹா அஃலலு மின் ஸலாத்திஹா ஃபீ ஹுஜ்ரத்திஹா வ ஸலாத்துஹா ஃபீ மிக்தாஹிஹா அஃலலு மின் ஸலாத்திஹா ஃபீ பைத்திஹா என்ற இந்த ஆயத்துல முன்னாள் நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல 3 ஸ்டெப்ஸ், முன்பகுதி, அடுத்த நடுப்பகுதி, அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையிலே தொழுவதுதான் சிறந்தது முன்னால் தொழுவதை விட. ஏன்னா வீட்டுக்குள்ள திடீர்னு யாராவது வரக்கூடும், அந்நிய ஆண்கள் எட்டி பார்க்கக்கூடும், அதனால உள்ளே தொழுது விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய விளக்கத்தில் அவர் ஷரஹிலே விரிவுரையிலே சொல்லுகின்றார்கள், அன்னஹா லா தம்னல் மஸ்ஜித வலாக்கின் பிஷுரூத்தின், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தால் சில நிபந்தனைகளோடு அவர்கள் வரலாம். ஆனால் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதாகவும் கடைசியாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த நிபந்தனை என்னவென்று சொன்ன இதெல்லாம் மவ்ஹூதத்தும் மினல் ஹதீஸ், பல ஹதீஸ்களில் இருந்து எடுக்கப்பட்டவை என்பதாக சொல்லி, முதல் நிபந்தனை அல்லா தக்கூன முத்தய்யிபா, அந்த பெண் மனம் பூசிக்கொண்டு வராதவளாக இருக்க வேண்டும், வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வராதவளாக இருக்க வேண்டும். வாசனை திரவியங்கள் அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசனையை விரும்பினார்கள், அத்தரை விரும்பினார்கள் என்பதாக நாம் படிக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், தெரியும் நமக்கு. ஆனா அத்தரை விரும்பினார்கள் என்று சொன்னால் அத்தரை மற்றவர்கள் எல்லாம் எப்படி போட வேண்டும் என்பதற்கு சட்டத்தை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு அத்தரை எப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதால். ஆண்களுக்குரிய அத்தர் வேறு, பெண்களுக்குரிய அத்தர் வேறு. ஆண்களுக்குரிய அத்தரை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுக்குரிய அத்தரை ஆண்கள் போடக்கூடாது. ஆண்கள் போடலாம், இருந்தாலும் கூட அது தேவையில்லை, போட மாட்டாங்க. அது என்னங்க அத்தரை தனித்தனியாக இருக்குது அப்படின்னு எல்லா பாட்டில் ஒரே மாதிரி தானே விற்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு அத்தர் இருந்துச்சுன்னா அப்படித்தான் போடணும், அந்த அத்தர் தான் போடணும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்களுக்குரிய அத்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாசனை வெளியே தெரியக்கூடியதாகவும் நிறம் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நிறம் கண்ணுக்கு தெரியக்கூடாது, வாசனை மட்டும் வெளியே வீசணும். நான் போட்டு வந்தேன்னா வாசனை அது அத்தர் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும். ஆனா அந்த கரை தெரியக்கூடாது, நிறம் தெரியக்கூடாது, மஞ்சளா இருக்கும், அந்த நிறம் தெரியக்கூடாது. பெண்களுடைய அத்தர் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும், வாசனை இல்லாததாக இருக்க வேண்டும். இது என்னத்துக்கு அத்தரை போடணும், அத்தரை போடுறதே வாசனைக்காகத்தாங்க, அப்புறம் வாசனை இல்லாத அத்தரை போட்டு என்ன பண்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பெண்களுக்குரிய அத்தர் வாசனை இல்லாததாக இருக்க வேண்டும், நிறமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப அத்தர் போடுறதுல வாசனைக்காக வேண்டி மட்டும் போடுவது அல்ல அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பின்ன எதுக்காக வேண்டி போடுறது? வாசனைக்கு மட்டுமல்ல, அத்தர் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் செய்து அதை நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு கருத்து, அத்தர்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அது ஆன்டிபயாட்டிக், கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. ஒரு மனிதர் வெளியே போகக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அத்தரை எடுத்து துணியில மேல தடவுறது மட்டுமல்ல, துணியில தடவுறது மட்டுமல்ல, கால்களிலே தடவி கொள்ள வேண்டும், தலையிலே தடவி கொள்ள வேண்டும், தாடியிலே தடவி கொள்ள வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே தடவி கொள்ள வேண்டும். அப்படி தடவி கொண்டால் வெளியே இருக்கக்கூடிய கிருமிகள் வரை தாக்காது. நடந்து போறோம், இன்னைக்கு நேர தெருவில் போனா எத்தனை கிருமிகள் இருக்குது, எத்தனை அசிங்கங்கள் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் இவரை தாக்காது. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா டெட்டால் போட்டு காலை கழுவிட்டு வர்றார், டெட்டால் போட்டு பூட்ஸ் ஷூ போட்டு பாலிஷ் போட்டு வர்றார், டெட்டால் போட்டு காலை கழுவிட்டு சாக்ஸ் போட்டு வர்றாரு. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் கிருமி வராது, கிருமி நாசினி தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா கிருமி நாசினியாக, அதை கிருமியை ஒழிக்கக்கூடியதாக, தாக்காததாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அத்தர் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள். சரி, இப்படி பெண்கள் வருவதாக இருந்தால் முதலாவது நிபந்தனை அத்தர் பூசாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை அவர்கள் அலங்காரம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், அலங்காரம் செய்து கொண்டு வரக்கூடாது.
பொம்பளைங்க வெளியே வர்றதா இருந்தாலும் அலங்காரம் இல்லாம வரமாட்டாங்க இல்லையா? அலங்காரம் இல்லாம வரவே மாட்டாங்க. அலங்காரம் செய்யற இந்த வந்துடுறேன் அப்படின்னாங்க, 1/2 மணி நேரம் ஆகும். இந்த போலாம் அப்படின்னாங்க, ட்ரெயினே போயிடும், பஸ்ஸும் போயிடும். அவ்வளவுதான். அலங்காரம் எல்லாம் வெளியே வர மாட்டாங்க. சரி, புர்கா போட்டிருக்காங்க. இப்ப சில பேர் புர்கா போட்டு நல்லா மூடிட்டு வர்றாங்க. ஆனா புர்கா உள்ள இருக்கக்கூடிய புடவையை விட அலங்காரமா இருக்கு. அப்புறம் அந்த புர்கா என்ன? சில புர்காக்கள் நாம பாக்குறோம். எங்க கிட்ட பாக்குறீங்கன்னு கேட்காதீங்க. சில புர்கா அப்படி இருக்குது. அந்த அந்த புர்கா பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியும். உள்ள இருக்கக்கூடிய புடவையுடைய கலரு அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய தன்மை பூராமே வெளியே தெரியும். அந்த மாதிரி புர்கா இருக்கு. அல்லது புர்கா சேலையை விட அவங்க உள்ளே உடுத்தி இருக்கக்கூடிய அந்த உடைகளை விட அலங்காரமானதாக புர்கா இருக்கு. புர்கா போடுவதே அலங்காரத்தை மறைப்பதற்கும் அந்த பெண்கள் தங்களை தாங்களே மறைத்துக் கொள்வதற்கும் உரியதாக. அப்படி அழகில்ல அலங்காரம் செய்யாமல் வர வேண்டும். 2வது நிபந்தனை. 3வது வலா தாத்தி ஹல்ஹாலின் யுஸ்மா சௌத்துஹா, காலில் சலங்கைகள்லாம் போட்டு வரக்கூடாது. கையில வளையல், சப்தம் தரக்கூடிய வளையல், சப்தம் தரக்கூடிய கால் சலங்கைகள், இதையெல்லாம் போட்டு வரக்கூடாது. சில பெண்கள் காலில் அந்த பாத சரம் அப்படின்னு போட்டுக்காங்க. அதை போட்டா உள்ள அதுல முத்து இருக்கு, இது இருக்கு, சலக் 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 சலக். முன்னால போறோம்னா கண்ணை மூடிட்டு போறோம்லாம் தெரியும் பார்ப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது பொதுவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றான். ஒரு பெண் அது சலங்கை போட்டு இருக்கான், அதாவது காலில் ஒரு நகை போட்டு இருக்கின்றாள், பாதத்தில் ஒரு சரம் போட்டிருக்கிறார். அந்த பாதத்துடைய சரம் சாதாரணமாக நடந்தால் ஓசை தருவதில்லை, சத்தம் கேட்கறதில்லை. சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலை தட்டி தட்டி செல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆன். காலை அடிச்சு காலை நடந்து கொஞ்சம் வேகமா வச்சாங்கன்னா சத்தம் கேட்கும். அது மாதிரி போக கூடாது என்று தடை போடுகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்படி இல்லாம இருக்கிறது. வலா சியாபின் ஃபாஹிரா, பெருமைக்குரிய உடைகள் உடுத்தாதவராக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி புர்கா தான் போட்டிருக்காங்க, ஆனா பெருமைக்குரியதாக இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது. வலா முஹ்தலத்தின் பிர்ரிஜால், ஆண்களோடு கலந்து போகக்கூடாது. ஆண்கள் பெண்கள் தனியா வந்துட்டு தனியா போற மாதிரி இருக்கணும். வீட்டில இருந்து தனியா வரணும், பள்ளியாசலுக்கு வரலாம், பள்ளியாசல்ல வந்து தனியா தொழுவணும். அதாவது ஆண்களோடு கலக்காமல் அப்படி இருந்துட்டு தனியா அங்க போயிடும். அவங்க அப்படி இருந்தா போலாம். அப்படி முடியுமா? இப்போ ஆண்களுடைய டச்சே இல்லாமல் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுனா முடியுமா? ஆனா இதெல்லாம் அடுத்து சொல்லிடுறது. வலா ஷாபத்தின், அப்படி வரக்கூடிய பெண் வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது. கிழவியா இருந்தா ஓகே. வாலிபம் நாங்க ஏங்க போறோம், எங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போறவங்க எல்லாம் அவங்களா தான் இருப்பாங்க. வாலிப பெண்கள் தான் போக விரும்புவாங்களே தவிர கிழவிகள்லாம் போக விரும்ப மாட்டாங்க. நான் இவங்க சொல்றாங்க, ஷரஹ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், வலா ஷாபா, அந்த பெண்ணா வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது. வலா நஹவிஹா மிம்மன் யுஃப்தது பிஹா, வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணை பார்த்து குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவள் ஒரு அழகியாகவும் இருக்கக்கூடாது. வயோதிகமானவளாக இருந்தாலும் கூட பார்த்தா கொஞ்சம் டிப்டாப்பா இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டப்பா இருப்பாங்க. அப்படி சொன்னா தெரியும். பார்த்த உடனே வயசாகி போச்சு, இந்த பொண்ணுக்கு வயசாகி போச்சு, 40 50 இருக்கும், இருந்தாலும் தளன்னு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களா உண்டு. தளன்னு இருக்கிறான், அதான் கெட்டப்பா இருக்கிறாங்க. அந்த கெட்டப் இருக்கக்கூடாது. வயசானவங்களா இருந்தாலும் கெட்டப் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அல்லாஹ் யகூன ஃபி தரீகதி மா யகாஃபு பிஹி முஃஸிதத்துன் வ நஹவுஹா, வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு போய் வரக்கூடிய அந்த வழியில இவளுடைய கற்புக்கோ அல்லது வேறு விதமான மரியாதைக்கோ கேடு விளைவிக்கக்கூடிய, இடைஞ்சல் தரக்கூடிய, குழப்பம் விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்கக்கூடாது. இது 8 ஷர்த்துங்க. இந்த 8 ஷர்த்துகளும் இருந்து 8 நிபந்தனைகள் சொன்னது. 8 நிபந்தனைகள். 8 நிபந்தனைகள் மட்டும் பத்தாது. அந்த பெண்ணோடு வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய, கொண்டு வரக்கூடிய, கூட்டி அழைத்து வரக்கூடியதற்கு மகரமான ஒரு ஆண் இருக்க வேண்டும். அவளோடு கணவன் இருக்க வேண்டும், தந்தை இருக்க வேண்டும், சகோதரர் இருக்க வேண்டும், அல்லது வேறு யாராவது மகரமான ஆண்கள் இருக்க வேண்டும். திருமணம் செய்வதற்கு ஹராமான ஆண் அவளோடு வர வேண்டும். அப்படி ஒரு மனிதன், ஒரு மகரமான ஆண் இருந்து இந்த 8 நிபந்தனைகளும் இருந்தால் அவள் மஸ்ஜிதுக்கு வரலாம், ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும். முடியுமா இது? இப்ப சரி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 8 நிபந்தனைகளும் இருக்கின்றன, ஆனா மகரமான ஆண் இல்ல, அவளும் வருவது ஹராம் என்பதாக சொல்லுகின்றார்கள். எதுக்கு சொல்றோம்? பெண் உரிமை. பெண்ணுக்கு உரிமை எது என்று சொன்னால் பேசாம வீட்டில் தொழுதுட்டு போறதும். அங்கேயே தொழுகிறது இல்லை, அப்புறம் இங்கே வந்து தொழுக போறாங்க. வீட்டிலே தொழுகிறது இல்லைங்க. வீட்டில் தொழுகிறது இல்லைங்கிறதுனால தாங்க நாங்க மஸ்ஜிதுக்கு வர்றோம் அப்படிங்கிறாங்க சில பேர்.
மஸ்ஜிதுக்கு வந்தா தொழுகிறோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குது, அது வர்றது கொஞ்சம் டேஸ்டா இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. என்ன அதாவது வேடிக்கை பார்த்துட்டு வர்றது, கூட்டத்தோட வர்றது, கூட்டமா இங்க வர்றது, 4 பேரோட பேசுறது, அது டேஸ்டா இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்தா தொழுகிறோம், வீட்டுல இருந்தா தொழுகிறது இல்ல, இங்க வந்தா எங்களுக்கு தொழுகக்கூடிய ஆர்வம் வருது, அங்க வர்றது இல்ல, அதனால நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட மாட்டார். மார்க்கத்தில் அதற்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. ஆக பெண்கள் மஸ்ஜிதிற்கு வருவது கூடாது என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டமாக ஆக்கி வைத்தார்கள். உமருடைய சட்டத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமே தவிர அதை தள்ளுபடி செய்யக்கூடாது. அப்படி யாராவது தள்ளுபடி செய்தால் அவர் தவறான மார்க்கத்தில் இருக்கின்றார், தவறான வழியில் இருக்கின்றார், தவறான கொள்கையில் இருக்கின்றார் என்பதாக பொருள். ஒரு உதாரணம், இடையில உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலே மக்களுக்கு மத்தியில தர்ஸ் நடத்தி கொண்டிருந்தார்கள், பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். பாடம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்லுகின்றேன், குர்ஆனிலிருந்து சுன்னத்திலிருந்து பதில் சொல்லுகின்றேன், குர்ஆன் இருந்து ஹதீஸ்ல இருந்து பதில் சொல்லுகின்றேன் சொன்னாங்க. எந்த சந்தேகம் கேட்டாலும் சரி, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும். இப்ப சொல்றாங்கல்ல சில பேர், குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி குர்ஆன் மட்டும் ஹதீஸ் மட்டும், அதுல இருந்து நான் பதில் சொல்றேன்னு சொன்னாங்க. கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டாரு, எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவிய அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். குளவிய அடிக்கலாமா? குளவிய அந்த கூடு கட்டுற வீட்டுல வந்து அது குளவிய அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். இப்ப ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன பதில் சொல்லணும்? குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை காட்டணும், அல்லது ஹதீஸ் இருந்து ஒரு ஹதீஸை காட்டணும். குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்தை ஓதினார்கள். நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து, வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடை செய்திருக்கின்றாரோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக இந்த ஆயத்தை ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாசித்து விட்டு, அதாவது என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் கேளுங்க, நபி அவர்கள் எதை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், எனக்கு பின்னால நான் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆகவே பக்தது பில்லதைனி மின் பாதி, எனக்கு பின்னால் இந்த இருவரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ், சரியான ஹதீஸ், அது டூப்ளிகேட் ஹதீஸ் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஹதீஸ் அது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 2 பேர்ல ஒருத்தர் பொதுவாக சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ஒரு ஹதீஸ் அது குர்ஆனிலும் இருக்கின்றது. அதே போன்று இந்த 4 சஹாபாக்கள் அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்ற ஹதீஸின் மூலமாக 4 சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இந்த ஹதீஸ்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரை மட்டும் பின்பற்ற சொல்றாங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொன்ன 2 பேரிலே ஒருவராகிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஏராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் குளவியை அடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு எதில இருந்து பதில் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? குர்ஆன்ல இருந்து பதில் சொன்னாங்க. இப்போ ஆனா குர்ஆன் டைரக்டா இருக்கா? இல்ல. குர்ஆன்ல ஆயத்து இருக்கின்றது ரசூலை பின்பற்ற சொல்லி. அல்லாஹ் தான் சொல்றான், ரசூல் என்னுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், ரசூல் சொன்னதை எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் சொன்னதை கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளவியை அடிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அப்படி சொன்னது யார் சொன்ன மாதிரி? ரசூல் சொன்ன மாதிரி. ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் ஹராமாக்கக்கூடிய ஹலாலாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல ரசூலுக்கும் உண்டு. அலா இன்னி கத் ஊதீத்துல் குர்ஆன வ மிஸ்லஹு, அலா இன்னி கத் ஊதீத்துல் கிதாப வ மிஸ்லஹு. 2 விதமான ஹதீஸ். குர்ஆனும் அதுபோன்று மற்றொன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன், குர்ஆனும் அதுபோன்று மற்றொன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். குர்ஆன் மட்டும் எனக்கு அருளப்பட்டதல்ல, அதுபோன்று வேறொன்றும் இருக்கின்றது. அதான் ஹதீஸ்கள் சுன்னா என்பதாக சொல்லப்படும், அது எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அலா லா யஹில்லு லக்கும் அல் அஹ்லுல் ஹிமாரி அல் ஹிபாருல் அஹ்லியு, அறிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டு கழுதை இருக்கின்ற வண்ணாட்டு டோபிட்டு இருக்கிற கழுதை, அந்த கழுதை உங்களுக்கு ஹலால் ஆகாது, அதை நான் ஹராமாக்குகின்றேன், இன்னி ஹர்ரம் துலக்கும், உங்களுக்கு ஹராமாக்கி வைக்கின்றேன் அப்படிங்கிறான். நாட்டு கழுதை வீட்டில் வளர்க்கப்படுற காட்டு கழுதை ஒண்ணு இருக்கும், அது ஹலால், காட்டில் இருக்கக்கூடிய கழுதை.
வீட்டில் இருக்கக்கூடிய டோபீட்டை வளர்க்கப்படக்கூடிய அந்த கழுதை இருக்கின்றதே, அதை உங்களுக்கு நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன்ல கிடையாது, அல்லாஹ் ஹராமாக்கி வைக்கல, நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று அந்த ஹதீஸுடைய தொடரில் கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் உள்ள பிராணிகள், கடித்து குதறக்கூடிய சிங்கப்பல் உள்ள வீரப்பல் உள்ள பிராணிகள், காட்டு பிராணிகள், இவையெல்லாம் உங்களுக்கு நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக, சிங்கம், புலி, கரடி போன்றவை, அதே மாதிரி காக்கா, பருந்து போன்றவை, இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 4 விஷயத்தை மட்டும் தான் சொல்றான். இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தது வத்தமு லஹ்முல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்ற 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லுகின்றான். செத்தது, அதாவது பன்றி மாமிஸ், பன்றி கறி, பன்றி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஹராம் என்று 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதது இதெல்லாம் ஹராம். இன்னொரு இடத்துல வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நத்தியஹத்து வமா கலஸபு என்பதாக சொல்லுகின்றான். அது செத்த பிராணி, செத்ததுல பலவிதமாக செத்தது, எதுவா இருந்தாலும் சரி செத்தது சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உத்தரவிடுகின்றார்கள் இந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்பதாக. அப்ப ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படியெல்லாம் ஆக்கி வைக்கக்கூடிய பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் உமரை பின்பற்ற வேண்டும் என்று. அந்த உமர் தான் சொன்னார் 20 ரக்காத் தொழ வேண்டும் என்று. 8 ரக்காத் சொன்னா எப்படி? நான் பல இடங்களில் சொல்லியாச்சு, 8 ரக்காத் தராவீஹ் தொழுகை அப்படி நிரூபித்தால் 10 லட்சம் தர்றேன் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். 10 லட்சம் சொல்லி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அது என்ன. ஆனா இப்ப அதை வேற ஒரு 10 மடங்கு அதிகமாக்கலாம், 1 கோடி ஆக்கலாம், 1 கோடி ரூபாய் தரப்படும் 8 ரக்காத்தில் யாராவது நிரூபித்தால். ஒரே ஒரு ஹதீஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸ் தராவீஹ் உள்ளதல்ல, அது தஹஜ்ஜத் தொழுகை சம்பந்தப்பட்டது. அதனால இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப அதை சொல்றது கிடையாது பெரும்பாலும். ஆனா தொழுகிறவங்க இந்த 8 ரக்காத் தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால தொழுதுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புத்தகம், ஏகத்துவம். யாருது? அண்ணன் புஸ்தகம். இதுல அதை மட்டும் வாசி நான் முடிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுதாக, இந்த புஸ்தகம் பூரா தப்புங்க. ஜகாத் ஒரு ஆய்வுன்னு போட்டு வயசுக்கு ஒரு வயசுல ஒரு தடவை தான் கொடுக்கணும், அதாவது கொடுத்த பணத்துக்கு மட்டும் கொடுத்த பணத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்கள் எழுதுறாரு. பூரா தப்பா எழுதுறாரு. அந்த தப்பா எழுதுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பெண்களை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை, இந்த இதை மட்டும் தான் சொன்னேன். இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும், ஏன்னா கால சூழ்நிலையில அது நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததாக, நல்லா கவனிங்க, லுஹா தொழுததாக ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்தும், ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ற வர்றாருன்னு கேட்டா, இதுல சஹாபாக்களை பின்பற்றலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதுறாரு. இப்ப ஆயிஷா நிறைய ஹதீஸ்கள் லுஹா தொழுகணும்னு இருக்குது, இருந்தாலும் ஆயிஷா மறுத்து இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா தப்பா சொல்றாங்க. ஆயிஷா சரியான, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சரியா விளங்கல அப்படிங்கறதும் ஆயிஷா மேல ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லுகின்றார். ஆயிஷா மறுத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, மாராய்த்து பூரா இந்த ஹதீஸ் நம்பர்லாம் கொடுத்திருக்காரு பாவா அண்ணன். 1128 புகாரி, அதே மாதிரி 1177 புகாரி, 2 ஹதீஸும் பார்த்தாச்சு. 2 ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுப்ஹத்துல் லுஹா வ இன்னி லவ் சப்பிஹுஹா. அவர் எழுதுனத முதல்ல கவனிச்சிருப்பீங்க, என்னன்னு வாசகம் சொல்லிட்டேன், நல்லா வச்சு ஞாபகம் வச்சுங்க. 2வது இப்ப இந்த ஹதீஸ் அவர் சொன்ன அந்த நம்பர்ல உள்ள ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததை நான் பார்க்கவில்லை. மா ரஅய்து, நான் பார்க்கவில்லை. லுஹா தொழுததை நான் பார்க்கவில்லை. ஆனால் வ இன்னி லவ் சப்பிஹுஹா, நான் அந்த தொழுகையை தொழுகின்றேன். யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இவர் இங்க நான் அந்த தொழுகையை தொழுகின்றேன் அப்படிங்கறத கட் பண்ணிட்டாருங்க. ஏன்னா அதை சொன்னா இவருடைய வாசத்துக்கு ஆபத்து வந்துடும். அதனால ஒரு ஹதீஸ்ல இப்படி மோசடி செய்யலாமா? ஹதீஸை திருடலாமா? ஹதீஸை கட் பண்ணலாமா? பூராத்தையும் சொல்லணும். 2வது முதல் வாசகம் என்ன கேட்டா, ஆயிஷா அவர்கள் நபி அவர்கள் துஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். அப்படி வாசகமே கிடையாது. மாராய், இது எவ்வளவு பெரிய குற்றம், சாதாரணமான குற்றம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் கதபா அலைய முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே என் மீது ஒருவர் பொய் சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது என்னங்க பெருசு, குர்ஆன்லயே கை வச்சு குர்ஆன்லயே இல்லைங்கிறாரு.
குர்ஆனே அப்படி நிறைய எழுதியிருக்காரு. தப்பு ஏராளம், பூரா தப்பு, ஆயத்துகள் பூராத்துக்கு தப்பா இருந்தாங்க. தன்னுடைய மனம் எப்படி விரும்புகிறதோ அப்படி எல்லாம் அர்த்தம் செஞ்சிருக்கார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மன் கால ஃபில் குர்ஆனி பிராயிஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். எவரொருவர் தன்னுடைய சுய அபிப்பிராயப்படி அறிவுப்படி ஒருவர் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்பதாக சொன்னார்கள். மன் கால ஃபில் குர்ஆனி பிராயிஹி ஃபஅஸாப ஃபகத் அக்தா என்பதாக சொன்னார்கள். எவரொருவர் தன்னுடைய சுய அறிவுப்படி சுய அபிப்பிராயப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி அது சரியாக இருந்தாலும் கூட தப்பு தான். தன்னுடைய அறிவுப்படி சொல்லி சரியா இருக்கிறதான் கூடாது. முன்னோர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா, சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்களா, முஃபஸ்ஸிரீன்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தா எந்த தப்சீரை நீங்க பார்த்தாலும் சரி, அதற்கு ஒரு ஹவாலா, ஒரு மேற்கோள் காட்டி இருப்பாங்க. இது இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது. இவர் எழுதுற அர்த்தத்துக்கு எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் கிடையாது. கசருடைய தொழுகை ஒரு ரக்காத்து எழுதுறாரு. கசருடைய தொழுகை ஒரே ஒரு ரக்காத்து. கசர் தொழுகை இங்கிருந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு பயணம் சென்றால் பயணம் செல்லக்கூடிய அந்த மனிதர் லொஹ்ரு, அஸ்ரு, இஷா ஆகிய 4 ரக்காத்துடைய தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். அதற்கு பேர் கஸ்ர் என்பதாக சொல்லப்படும். கசருடைய தொழுகை 2 ரக்காத்து அப்படின்னு இதுவரைக்கும் 1400 வருஷங்களாக சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன. கசருடைய தொழுகை 2ஆ பிரிச்சு அச்சமுள்ள நேரம், அச்சம் இல்லாத நேரம், பயமுள்ள நேரம், பயம் இல்லாத நேரம் என்பதாக ஆக்கி பயமுள்ள நேரத்தில் 1 ரக்காத்து தொழணும், பயம் இல்லாத நேரத்தில் 2 ரக்காத்து தொழணும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் போயிட்டு வர்றாங்க, மக்காவுக்கு போயிட்டு வர்றாங்க, தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சு முடிச்ச உடனே 2 ரக்காத் வாஜிபான தொழுகையை நிறைவேற்றாங்க. மகாம் இப்ராஹிமுக்கு நேரா நின்று அல்லாஹ் தஆலா வத்தஹ்ரி மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா என்ற ஆயத்தை இறக்கி வைத்ததன் காரணமாக இவர் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த இது மகாம் இப்ராஹிம் அல்ல அப்படின்றாரு. அடிச்சு சொல்றாரு மகாம் இப்ராஹிம் அல்ல அப்படின்னு. என்ன செய்யலாம் அவரை? என்ன வேணாலும் செய்யலாம். சரி, இப்ப இங்க நீங்க என்ன சொல்றாங்க, மாரஐத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுதை நான் பார்க்கவில்லை என்று சொன்ன இந்த வாசகம் பாய் வந்த பள்ளியாசல் அசருக்கு பாத்தீங்களாங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். நான் பார்க்கல அவரை அப்படி வச்சுங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றேன். நான் பார்க்கலன்னு அவர் வரலன்னு அர்த்தமா? அவர் வந்தார், நான் பார்க்கல. அங்க இன்னொரு ஹதீஸ்ல அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒருத்தர் கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்களா அப்படின்னு. இல்லை, நேரத்தில் மட்டும்தான் லுஹா தொழுவார்கள், மற்ற நேரத்தில் தொழுது நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாகவே சொல்லப்பட்டு இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதார்கள் அப்படின்னு. எத்தனை ரக்காத் தொழுதார்கள் என்று கேட்டு, 4 ரக்காத் தொழுதார்கள். யுஸல்லி மாஷா, பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு அதிகமாகவும் யஸீது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு அதிகமாகவும் தொழுவார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் காலையிலே எழுந்தவுடன் அவனுடைய உடலில் உள்ள ஜாயின்ஸ், இந்த எலும்புடைய இணைப்புகள் இருக்கின்றன, இணைப்புகளுடைய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் சதகா கடமையாகும், தர்மம் செய்வது கடமையாகும் என்று சொல்லிவிட்டு 360 இணைப்புகள் இருக்கின்றன. இந்த வரலாற்றுல 3 இணைப்பு இருக்கின்றது. கால் ஜாயிண்ட், கை, அந்த ஜாயின்ஸ் இருக்கிற இணைப்புகள் 360 இணைப்புகள் இருக்கின்றன. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 சதகா செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தவுடன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வ யுஜ்ஸிஉ அன் ஸாலிக குல்லிஹி ரக்அத்துல் லுஹா, இவை அனைத்திற்கும் சேர்த்து லுஹாவுடைய 2 ரக்அத் போதுமானதாக இருக்கின்றது என்பதாக சொன்னாங்க. 360 சதகா செய்ய முடியல உனக்கு, 2 ரக்காத் லுஹா தொழு, அது போதும். அதனால அதோட நிறுத்திக்காதீங்க, செய்யறது வேற விஷயம். இங்க என்ன சொல்றாங்க, லுஹாவுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இவர் என்ன சொல்றாரு, லுஹா தொழுததை மறுத்துள்ளார்கள், அதாவது தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். எவ்வளவு பெரிய கடுமையான வாசகம் பாருங்க. ஆயிஷா அவர்கள், நபி அவர்கள் லுஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். தொழுததே இல்லை என்று சொல்லி உள்ளார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து, தொழுததே இல்லை அப்படின்னா ஒரு மறுப்பு. தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வன்மையாக சொல்றாரு. அப்படின்னா நீங்க யாருமே லுஹா தொழாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல தொழுகை கெடுத்தாங்க, ஈமானை கெடுத்தாங்க, இஸ்லாத்தை கெடுத்தாங்க, தொழுகையை கெடுத்தாங்க, எல்லாம் கெடுத்துட்டு தொழுகை இப்படித்தான் 20 ரக்காத் தொழுது மூலம் 8 ரக்காத் தொழுதாங்க. 8 ரக்காத் தொழுகை ஒழுங்கா தொழுகிறது இல்ல, அது தொழுதாலும் தொழாவிட்டாலும் இல்ல, அது ஒண்ணு கட்டாயம் இல்ல அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரலப்பட்டு தொழுது ஓடி போயிடு, அங்க உட்கார்ந்து தஸ்பீஹாத்துக்கெல்லாம் ஓதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்பதாக சொல்லிக் கொடுத்து கடைசி நேரத்தில் வர்றது, அடிச்சு 2 ரக்காத்து விழுந்து தொழுகிறது, எந்திரிச்சு ஓடியே போயிடுறது. தொழுகை எல்லாம் கெடுத்தார்கள் சுத்தமாக.
இப்ப உபரியாக இருக்கக்கூடிய சுன்னத்து நஃபில் அது எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. அதே மாதிரி நோம்புல பல கெடுதல்கள், பல தீமைகள். அதே மாதிரி ஹஜ்ஜில பல குழப்பங்கள். ஜகாத்துல வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தோடு அந்த ஹதீஸ்களை காட்டினா இந்த ஹதீஸ் எல்லாம் டூப்ளிகேட் அப்படிங்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய அதான் 60 பக்கம் கிட்டத்தட்ட அதை பத்தி தான் எழுதியிருக்கிறார். இதுல ஆய்வு செய்கின்றோம். இப்ப ஜக்காத்து கொடுக்கிறது இந்த நம்ம பணம் இருக்க கரன்சி நோட்டு இது எவ்வளவு இருந்தா பணம் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இது பல வருஷமாக, பல ஆண்டுகளாக, 1400 ஆண்டுகளாக ஆய்வு செய்து உலமாக்களுடைய முடிவு வெள்ளியை வைத்துத்தான் அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அமல் செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றது. 612.5 கிராம் 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் தொகை இருந்தால், அந்த தொகை ஒரு வருஷத்தை கடந்திருந்தால் அவருக்கு ஜக்காத்து வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டு வருகின்றது. எழுத்தில் இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது, நிறைய சொல்லிக் கொண்டே வருகின்றோம் நாம். ஆனா இவர் இப்பதான் ஆராய்ச்சி செய்யறாங்க. இதில் எழுதியிருக்கிறாரு, வெள்ளியை வைத்து ஜக்காத்தை நிர்ணயம் செய்வதா, அதாவது தொகையை நிர்ணயம் செய்வதா, அல்லது தங்கத்தை வைத்து நிர்ணயம் செய்வதா என்பது பற்றி நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறார். இவருடைய ஆய்வு யாருக்கு தேவை? ஆய்வு செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஷரியத்தில் ஆய்வு செய்வதற்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. இவர் முஜ்தஹித் அல்ல. முஜ்தஹித் முடிந்து விட்டது. இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஆற்றல் இமாம்களோடு முடிந்து விட்டது என்பது எல்லா ஃபுகஹாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயம். எத்தனை முஃபஸ்ஸிர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ஞானிகள் வந்திருப்பார்கள், எத்தனை முஹத்திஸ்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வந்திருப்பார்கள். உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய ஐன்ஸ்டீன், அதே போன்று நியூட்டன், ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய அறிவியல் மேதைகள் உலகத்திலே மிக அதிகமான மூளை எடை உள்ள ஒரே ஒரு மனிதர் ஐசக் நியூட்டன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவாளி, இவர்களை விட மிகப்பெரிய அறிவாளிகளாக இமாம்கள் இருந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய அறிவு முழுவதும் குர்ஆனும் ஹதீஸுமாக இருந்தது, குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் இருந்தது. ஆகவேதான் பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு சட்டத்தை 1400 வருஷமாச்சு. என்ன சொல்ல போனா இவங்க முளைச்சு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல 3 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காரு, 3-4 வருஷமா. அதுக்கு முன்னாலேயும் கூட சொன்னது கிடையாது. இந்த 3-4 வருஷத்துல இவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு வகை இப்ப வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும், கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், திருப்பி கொடுக்க வேண்டிய என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை முன்னால 1400 வருஷமா கிடையாது. இதுவே நமக்கு சான்று, வேற எதுவுமே தேவையில்லை, வேற ஆதாரம் பார்க்க வேண்டியது. இதுவரைக்கும் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி யாரும் சொன்னது கிடையாது. எந்த அறிஞரும் சொன்னது கிடையாது, எந்த ஞானியும் சொன்னது கிடையாது, எந்த வலியும் சொன்னது கிடையாது. அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய மேதை ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு மதுஹபை பின்பற்றித்தான் இருந்தார்கள். ஜகாத்தை பற்றி இப்படித்தான் சொல்லுகின்றார்கள், எப்படி கொடுத்து வந்தோம் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு பெரிய அறிஞர்கள்! இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அறிஞர், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அறிஞர். அந்த காலத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருடைய அறிவை தராசுடைய ஒரு தட்டிலும், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அறிவை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூ ஹனீஃபாவுடைய அறிவு மிகைத்ததாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவு பெரிய அறிவாற்றல் உள்ளவர், வாத திறமை உள்ளவர்கள், ஞானம் படைத்தவர்கள். அதே நேரத்தில் வெறுமனே வெறும் ஞானம், வெறும் வாதம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கூடிய ஞானமாக இருந்தது. எவ்வளவு பெரிய அச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லுகின்றார். அது அல்லாம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது பல தடவை சொல்லியிருக்கார். இந்த கிதாப்ல, இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கார், குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்களை பின்பற்றக் கூடாது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவையே போதுமான ஆதாரங்கள் என்பதை சொல்லி மேல நிறைய எழுதிட்டு, இது பூரா சஹாபாக்கள் குறை உள்ளவர்கள், ஆகவே அவர்களை பின்பற்றக்கூடாது. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னா குர்ஆன் எப்படி பின்பற்றுறது சொல்றாரு. இப்ப இந்த ஹதீஸ் பலவீனமானது. உதாரணம் பாருங்க, ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு இது பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாரு. இது பலவீனமான ஹதீஸ் சொல்லி யார் சொன்னது? பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு, அதாவது 4 பேர் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு சஹாபி அறிவிக்கின்றார். அவர் சொன்னதாக இன்னொருவர் கேட்டு சொல்லுகின்றார். அவர் சொன்னதாக இன்னொருவர் கேட்டு சொல்லுகின்றார். அவர் சொன்னதாக புகாரி இமாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். புகாரி இமாமுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில 4 பேர் வர்றாங்க. இந்த 4 பேர்ல யாராவது ஒருவர் பலவீனமானவர், அதாவது கொஞ்சம் பொய் சொல்லி இருப்பார், ஏதாவது தவறுகள் செய்திருப்பார் என்று சொன்னால் அது பலவீனமான ஹதீஸ் என்று பேரு. இந்த அவர் பொய் சொல்லி இருக்கக்கூடியவர், தவறு செய்திருக்கக்கூடியவர் என்பதை யார் சொல்றது? இவர் எதிலிருந்து எடுத்து சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த பொய் சொன்னாரா, அது சரியான மனிதரா, அவருடைய வாழ்க்கை சரியாக இருந்ததா என்று எல்லா அறிவிப்பாளர்களையும் ஆய்வு செய்து கிதாபுகள் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள்.
ஏராளமான வால்யூம்கள் இருக்கின்றன, பலவிதப்பட்ட பல தரப்பட்ட வால்யூம்கள் கிதாபுகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து இன்ன கிதாபிலிருந்து இவர் பலவீனமானவர் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு. இதுல இருக்கு இன்ன கிதாபுல இந்த சஹாபி அல்லது இந்த ராவி இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த கிதாபுல எப்படி எழுதப்பட்டு இருக்கின்றதோ அந்த கிதாபு எழுதியவர் யாரோ அவரை இவர் எப்படி நம்புறாரு? அவர் பலவீனமானவர் சொல்றது இவர் எப்படி நம்புறாரு? முதல்ல சஹாபாக்களே நம்பாதவர் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர் எப்படி நம்புறாரு? அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை பற்றி பொய் சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால் இவர் பொய் சொல்லி இருக்கிறார். முதல்ல அதை என்ன பண்ணணும்? ஏராளமான குழப்பங்கள் இருக்குது. அதனால நீங்க நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக மார்க்கம் என்ன சொல்லுகின்றதோ, உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, ஷரியத்துடைய சட்டம் எப்படி சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல தன்மைகளை பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.